என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் கேட்கிறேன். இந்த இளைஞர் பேசுகிறார். அப்போ அதை தட்டி கேட்கிறார் முனைவர் சங்கர். யார் இந்த முனைவர் சங்கர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் அத்தனை ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே ஒரு ஆசிரியர் தான் இதை தட்டி கேட்கிறார்? நீங்கள் பேசுவது என்ன? நீங்கள் சரியா பேசுறீங்களா? எதை பேசுகிறீர்கள்? எதை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அறச்சீற்றத்தோட சங்கர் அங்கே பேசுகிறார். வெறும் சங்கர் அல்ல, முனைவர் சங்கர். தமிழ் படிச்சவெல்லாம் ஏதோ சாதுவானவன் அப்ராணி அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. சும்மா தாடி வச்சுக்கிட்டு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு கவிதை சொல்வான்னு டொக்க மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும்.